அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பருப்பு வடை உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அதை எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம் வாங்க. இந்த பருப்பு வடை செய்கிறதுக்கு நான் இந்த பருப்பு எடுத்து 1.5 2 மணித்தியால் ஊற போட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் ஊற போட்டுட்டு ஒருக்கா இந்த பருப்பை அப்படி நசிச்சு பாருங்கள். ஓரளவு ரஃப்பாக இருக்கணும், ஆகலும் ஊறக்கூடாது. ஊறுனா வடை மொறுமொறுப்பாக இருக்காது. இனி நான் இதை இந்த மிக்சியில் போட்டு அரைவாசிக்கு கொஞ்சம் கூடவா அரைக்க போகிறேன். மிச்சத்தை நாங்கள் அரைக்காமல் இந்த பருப்பு வடைக்கு மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் இப்போ அரைச்சி போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதில் ஒரு சுண்டு பருப்பு இருக்குது. இதை நல்லா அரைப்போம், மற்றதை அரைக்காமல் மிக்ஸ் பண்ணி சுட ஓகே. இதை நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுறேன். அரைவாசிக்கு கொஞ்சம் கூடவா அரைச்சிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் அந்த கடலை பருப்பை அடித்ததையும் அடிக்காததையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இனி இதுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் போடுவோம். கொஞ்சம் கறி லீவ்ஸ், உரைப்புக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் நான் கொஞ்சம் கூட போடுறேன். உங்களோட உரைப்புக்கு அளவாக போடுங்க. அது மாதிரி பாதி மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன். வெங்காயம் கடலை பருப்புக்கு நிறைய போட்டால் நல்லா இருக்காது, ஓரளவாக போட்டால் ஓகே இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் செத்தல் மிளகாய், அதாவது கட்டை மிளகாய் அடித்த தூள் கொஞ்சமாக போடுவோம். ஒரு தேக்கரட்டி கொஞ்சம் குறைவாக போடுங்க. இனி தேவையான அளவுக்கு உப்பு. இனி இதை நல்ல வடிவாக ஒருக்கா நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். நல்ல வடிவாக எல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி நாங்கள் இதை தட்டி பொரித்து எடுப்போம். எப்படி பொரிக்கிறோன்றதை பார்க்கலாம். நான் இந்த வடையை இப்படி பிடிக்க போகிறேன். ஓரளவு சின்ன உருண்டை எடுத்தால் அந்த உள்ளுக்குள்ளேயே நல்லா பொரியும். இப்படி பிடிச்சி போட்டு அதுக்கு அப்படி வச்சுட்டு ஒருக்கா அமர்த்தி விடுங்க. அமர்த்தி போட்டு நல்ல வடிவாக இருக்க ஷேப் பண்ணி விடும். இப்படி இந்த ஷேப்பில் எடுத்து பொரிச்சிங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக வரும். இப்படி நாங்கள் பிடிச்சி வச்சுட்டு பொரிய போடுவோம். இனி எண்ணெய் கொதிச்சுட்டு நான் தட்டி வச்சிருக்கிற வடையை இதுக்குள்ளே போட போகிறேன். நல்ல இறுக்கமாக உருண்டையை பிடிச்சிட்டு தப்பையாக தட்டணும். நமக்கு தமத்துனா தான் அந்த வடை காரியாக பிய்யாமல் இருக்கும். மீடியம் ஹீட்டை விட கொஞ்சம் கூடவா வச்சுருங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். இறக்குவோம். வடை நல்லா பொரிஞ்சிட்டு இந்த பதத்தில் நீங்கள் இறக்குங்க. இனி நாங்கள் இதை இறக்குவோம். ஆகலும் முருவை விட்டுறாதீங்க. ஓரளவு ப்ரௌனாக வர இறக்குனாங்கன்னு சொன்னால் ஓகே. இப்படி நாங்கள் மிச்சம் எல்லா வடையையும் பொரிச்சு எடுப்போம். திருப்பியும் சொல்கிறேன், ஆகலம் ஹீட்டாக அடுப்பை வச்சுக்கொள்ளாதீங்க, ஓரளவாக வச்சுக்கொள்ளுங்க. என்னென்னா மீடியத்துக்கும் கொஞ்சம் கூடவா, அப்போ தான் இந்த வடை மொறுண்டு வரும். இதுவும் பொரியட்டும்.
இந்த வடையும் பொரிஞ்சிட்டு இனி நாங்கள் பாருங்க இந்த கலருக்கு வர இனி நாங்கள் இதையும் உறக்குவோம். இனி வடை ரெடி ஆயிடுச்சு. நான் செய்த பருப்பு வடை ரெடியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ஒருக்கா செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.